நண்பன் சொன்ன வார்த்தையை நம்பி பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போனேன். என்ன ஆச்சுன்னு நீங்களே கதையை பாருங்க. மச்சான், வீட்டில் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறா, வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாகிடும்டா. ஹஸ்பண்ட் மைண்டு வாய்ஸ்: இவன் சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் போலயே, வீட்டில் நம்ம தான் இன்னைக்கு சூப்பர் ஹீரோ. அண்ட் ஒய்ஃப் கிட்ட: தங்கம், இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான்மா பார்க்க போகிறேன். அண்ட் ஹஸ்பண்ட் மைண்டு வாய்ஸ்: இப்போ ஓடி வந்து என் மனைவி என்னை பாராட்ட போகிறான். ரியாக்ஷன்: அப்படியா, இதோ இப்போவே ஆரம்பிச்சிடலாம். மனசுக்குள்ள: நல்லா இளிச்சவாய் ஆடு வந்து நல்லா மாட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட. ஒய்ஃப்: இந்தாங்க வீட்டு வேலையோட சின்ன லிஸ்ட்டு, சீக்கிரம் இது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஹஸ்பண்ட் மைண்டு வாய்ஸ்: என்ன சின்ன லிஸ்ட்டுன்னு சொல்கிறா? யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது, சின்ன லிஸ்ட்டுன்னு சொல்கிறா. காய்கறி, பால், பையன், பாத்திரம் விளக்கணும். இது ஹெல்ப் இல்லை, எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம். அண்ணே, இதில் எதுன்னு நல்ல தக்காளி? கடைக்காரர் அண்ணே: எல்லாமே நல்ல தக்காளி தான்ப்பா. தக்காளி விலையை கேட்டதும் தக்காளியில் விட என் கண்ணில் ரொம்ப தண்ணி வருது. இது மில்க் பாக்கெட்டா இல்லை தயிர் பாக்கெட்டா? தப்பாக வாங்கிட்டு போனால் என்கொயரி கமிஷன் வைப்பாளே, கடவுளே காப்பாத்துப்பா. டேய் அப்பா, இன்னைக்கு நீங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போக வந்துட்டீங்களா? சூப்பர்ப்பா. ஹஸ்பண்ட் மைண்டு வாய்ஸ்: குழந்தை மட்டும்தான் என்ன ஹீரோவாக பார்க்குறேன், வீட்டில் நான் ஃபுல் டைம் வேலைக்கார மாதிரி ஆகிட்டேன். ஒரு பிளேட்டு கழுவுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மாவும் மனைவியும் ரொம்ப பாவம்ப்பா. நாளைக்கு முதல்ல ஃப்ரெண்டு கால் பண்ணா, கால் ரிஜெக்டு தான். ஒய்ஃப்: வேலையை ஷேர் பண்ணாதாங்க வீடும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஈஸியாக சொல்லிவிட்டான் டைலாக் அடிச்சுக்கிட்டு. இந்த லிஸ்ட்டை நாளைக்கு அவனுக்கு கொரியர் பண்ணுறேன்டா. இதயம் பேசும் கதைகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.